என்னென்னா பெருமாள் கோயில் கேசரினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே இருப்பாள், ஐயோ நீ எந்த கோயிலில் கேசரி சாப்பிட்டாலும் ஓகே, ஆனால் பெருமாள் கோயில் கேசரி மட்டும் மறக்காமல் சாப்பிட்ரு, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்பா. ஆனால் பெருமாள் கோயில் கேசரி வந்து அந்த திருக்கல்யாணம் பண்ண அன்றைக்கே அந்த பெருமாள் கோயில் அர்ச்சகர் வந்து கேசரியை வந்து தீய விட்டார். அது வந்து அவ்வளோ நல்லாவே தீஞ்சு போய் புகஞ்ச கேசரி. நான் நினச்சேன், பெருமாளே வந்து உனக்கே இந்த நிலைமையா, உனக்கு வந்து புகஞ்ச கேசரியை வந்து இப்படி டெய்லி வச்சிட்ருக்காரு, என்ன இப்படி ஆக்கி வச்சு இப்படி நைவேத்தியம் படைக்கிற மாதிரி ஆக்கி விட்டேன், கொஞ்சம் நைவேத்தியம் நல்லா தான் படைச்சா என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப சுத்தமாக பெருமாள் கோயில் கேசரி அப்படின்னா அது எப்படி இருக்கும், எல்லாருமே வந்து நெய் நிறையா இருக்கும் அந்த கேசரியில் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த அர்ச்சகர் வந்து அவர் எதுனுக்கும் தெரிஞ்ச அர்ச்சகர் தான். ஆனால் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. வேறு யாரும் இல்லையா, இல்லை அவர் வச்சுட்டு அவர் அதை மறந்துட்டாரா, என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு தெரியல. அப்படி இருந்துச்சு. சரி போங்க நமக்கு. ஆனால் வந்து எனக்கு என்னன்னா, திருக்கல்யாணத்துக்குன்னு கொடுத்த அன்றைக்கே வந்து நைவேத்திய பிரசாதம் இந்த மாதிரி புகஞ்சி போய் இருக்கே, அப்போ எப்படி இருக்கும் நம்ம லைஃபு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது போங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி. அந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூத்தட்டும் நிறையா வரும். ஒரு இதுக்குமே ஒரு இது வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஃபைனலாக சூடம் காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து சேலை மாற்றுறதா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரில. பார்த்தா தான் தெரியும், நான் மறந்துட்டேன். பழம் பாருங்களேன், எல்லா பழத்துலேயும் ஒன்று அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரி, சுவாமிக்கு ஊட்டி விடுற மாதிரி, அது மாதிரி தட்டு ஃபுல்லும் எல்லா பழத்துலேயும் ஒன்று வச்சுருப்பாங்க. வச்சுட்டு இந்த இது ரொம்ப நேரம் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அர்ச்சனை பண்ணுற மாதிரி அதை சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்கள்ல, ஓதுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில வந்து ஓதுவார் வேறு பாட்டு பாடிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பாடினார். அது இனிமேல் வருமா இல்லை அதை நான் எடுக்கலையா என்னன்னு தெரில. ஓதுவார் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு பாட்டு பாடுவாங்க. அதுவும் இங்கே இருக்கிற எல்லா ஓதுவாரும் சேர்ந்து பாடினாங்க. அப்புறம் ஒரு ஓதுவார் ஒரு பாட்டு பாடுவார். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்களாங்க. அதில் வந்து சில பேர் ஓதுவாரும் உண்டு. அவங்களாம் பாடுறதுக்காக தான் அங்கே நிற்கிறாங்க. பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்களா, இல்லை இது பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து அவங்க பாடுவாங்க. ரெடியாக பாடுறதுக்காக அத்தனை பேரும் வந்து அங்கே நிற்கிறாங்க ரைட் சைடில். இதே மாதிரி தான் நான் இன்னொரு திருக்கல்யாணத்துலேயும் பார்த்தேன். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி அத்தனை பேரும் அங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. இந்த இதெல்லாம் ஒரு ப்ராசஸும் பண்ணும்போது, ஏன்னா அடுத்து அப்போ பாடுறதுக்கு